புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் நகைக்கடை திரவக்கடை உரிமையாளர்கள் மற்றும் பட்டறை தொழிலாளர்கள் சார்பில் விநாயகர் சிலை ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகளுடன் நடைபெற்ற இந்த விநாயகர் ஊர்வலத்தை தொடர்ந்து புது குளக்கரையில் உள்ள குளத்தில் விநாயகர் சிலை கரைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் பஞ்சுகாலிப்பட்டியில் இருந்து தாரமங்கலத்தில் உள்ள கல்லூரிக்கு அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பச்சியப்பன் என்பவரை சக பயணிகள் தர்ம அடி கொடுத்து தாரமங்கலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து பச்சியப்பனை கைது செய்த போலீசார் குற்றவாளியை சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் முன்விரோதம் காரணமாக முதியவரை அடித்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கணவன் மனைவி தம்பதியினருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி சத்தியமூர்த்தி தீர்ப்பளித்துள்ளார். மேலும் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வீட்டில் போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகள் வைத்திருந்த யுவராஜ், முகமது ஆசிக் மற்றும் முகமது வாசிம்கான் ஆகிய 3 இளைஞர்களை அனந்தபுரம் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து வீட்டில் இருந்த 8 போதை மாத்திரைகள், 3 போதை ஊசிகளை பறிமுதல் செய்த போலீசார் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கு வைத்திருந்தார்களா அல்லது விற்பனை செய்வதற்கா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு மற்றும் புவனகிரி பகுதியில் செல்லும் அரசு பேருந்துகளில் கால்களை தரையில் தேய்த்து கொண்டு ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்வது மற்ற பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பேருந்து பயணிகளின் நலன் கருதி அரசு போதுமான அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.